அஜித் அவர்கள் அவர் தான் எல்லா பக்கமும் அதிகமாக பேசப்பட்டாங்க. ஈவன் எலெக்ஷன் ப்ரொமோஷனில் கூட எல்லா தலைவர்களும் அவர் கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோஸை வந்து வச்சுருந்தாங்க. எலெக்ஷனுக்கு வந்ததுவோ அவர் சாதாரணமாக சொன்ன நோடிங்கிற வார்த்தையை வந்து வேற இதோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்றாங்க? இல்லை அவரு எப்படி பார்ப்போம் கேது ஏன்னா விஜய்க்கு எதிரான வாக்குகளை அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை அன்னைக்கு நம்ம வாங்கிட்டா போதும், உடனுக்குடன் அதை வந்து அவர் ஆட்சி மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு புரபகண்டா பண்ணுறாங்க. ஓட்டு போட வந்து ஒரு தப்பாடான்னு நினைப்பார். இப்போ அவர் வந்ததுனால தான் இந்த கோபுரம் காதை பொத்திட்டு உள்ள வராது, அவ்வளோ கத்துறாங்க. ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல தூரம் வந்து ரசிங்க, கூப்பிடுங்க. அதை அழகா எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு அவர் வரப்போறாரு. பொட்டு பாஞ்சு பிராண்டி அவரு எல்லாரையும் போன எடுக்கிறார். என்ன அனுமதி இல்லாம என்ன எடுக்க உனக்கு உரிமை இருக்குல்ல, உன்ன அனுமதி இல்லாம உன்னை நான் எடுக்கிறேன்னு அவர் எடுக்கிறார். அது கூட இவங்களுக்கு புரியல. ஆனால் நம்மள அஜித் அப்படின்னு போய் நெரிச்சு அஜித் அவர்கள் அவர் தான் எல்லா பக்கமும் அதிகமாக பேசப்பட்டார். ஈவன் எலெக்ஷன் ப்ரொமோஷனில் கூட எல்லா தலைவர்களும் அவர் கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோஸை வந்து வச்சுருந்தாங்க. எலெக்ஷனுக்கு வந்ததுவோ அவர் சாதாரணமாக சொன்ன நோடிங்கிற வார்த்தையை வந்து வேற இதோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அவர் எப்படி பார்ப்பார்? இப்போ நமக்கே அது அருவருப்பாக இருக்குது பாருங்க. அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போட்டு அன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணிட்டா போதும். ஏன்னா விஜய்க்கு எதிரான வாக்குகளை அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை அன்னைக்கு நம்ம வாங்கிட்டா போதும்னு உடனுக்குடன் அதை வந்து அவர் ஆட்சி மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு புரபகண்டா பண்ணிட்டாங்க. அதை வந்து எப்படி அவர் நினைப்பார்? நமக்கே அது வந்து அசிங்கமாக இருக்கும்போது சம்மந்தப்பட்ட அவருக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். ஓட்டு போட வந்து ஒரு தப்பாடான்னு நினைப்பார்ல. இப்போ அவர் வந்ததுனால தானே இந்த பிரச்சனை. ஒருவேளை வராமலே இருந்துட்டாருன்னு வைங்களேன், தபால் ஓட்டு போடுறாரு, வீட்டிலேருந்து எனக்கு உடம்பு முடியலைங்க தபால் ஓட்டு போடுறேன் அப்படின்னு போட்டாருன்னு வைங்க, என்ன பண்ண முடியும் நீங்கள்? அல்லது ஓட்டே வேண்டாம், நான் பாட்ட ஊரில் என் வேலையை பார்க்குறேன், என்ன நீங்கள் கொலையாக பண்ணுவீங்க, என்ன அது என்ன பெரிய கொலை குற்றமாக ஓட்டு போடாமல் போகிறது அப்படின்ட்டு இருந்துட்டாருன்னு வைங்க. இது வரைக்கும் அவருடைய கடமையை ரொம்ப சரிவர செஞ்சவர் அவர். ஆமாம், ஒவ்வொரு தேர்தல்லையும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு அந்த பாருங்கள் பெல்ஜியத்துலேருந்து வர்றார். அப்போது ஒரு கடமையை நம்ம வந்து சரியாக செய்யணும்னு வர்ற ஒருத்தரை நிம்மதியாக அந்த வாக்குச்சாவடி கூட வரவிடாமல் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய அநியாயங்க. அவர் இவ்வளோ கோவப்படுறார், காதை பொத்திட்டு உள்ளே வர்றாரு, அவ்வளோ கத்துறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஒருத்தர் பிடிக்கல, வெறுக்கிறார், அந்த கூட்டத்தையே அவர் வெறுக்கிறார், கத்துறதே வெறுக்கிறார். ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவரை வந்து அப்படி விரும்புகிறாங்க. நல்ல தூரமாக நின்று ரசிங்க, கும்பிடுங்க. அதை அழகாக எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அவர் வரப்போகிறார். போட்டு பாஞ்சு பிராண்டி அவரு எல்லாரையும் போன் எடுக்கிறார். என்ன அனுமதி இல்லாமல் என்ன எடுக்க உனக்கு உரிமை இருக்குல்ல, உன்னை அனுமதி இல்லாமல் உன்னை நான் எடுக்கிறேன்னு அவர் எடுக்கிறார். அது கூட இவங்களுக்கு புரியல. அடடா நம்மளை அஜித் எடுக்கிறார் அப்படின்னு போய் நெரிச்சிட்டு நிற்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் உள்ளபடியே அவர் அஜித்தாக இருப்பதே எவ்வளவு கஷ்டங்கிறத அவரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் சார் அது அவர் சொன்னது போது மைக்கை அவங்க ரொம்ப க்ளோஸாக நீட்டினதுனால அவர் நோ நீட்னு சொன்னாங்க. அதை டோட்டலாக ஒரு இதுவாகவே மாற்றிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் டாக்காக இருந்தது. லிட்டரலாக அவரோட ஃபேஸ்லேயே தெரியுது அவர் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. லைக் மேலே வந்து இதாகும் போது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது. இந்த தடவை அது ரசிகர்களை தாண்டி வந்து மற்றவங்களாம் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. இல்லைங்க, ஊடகத்தில் இருப்பவர்களே ரசிகர்களாக இருக்காங்க. அதுதான் இங்கே சிக்கல். அங்கே வர்றவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன், நல்லா அஜித் வராருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கட்டாயமாக ஒரு டைம் வரப்போகிறாரு. அழகாக ஒரு சின்ன மேடையை போட்டு எல்லாரும் அங்கே கேமரா வரிசையாக அடிக்கி எல்லாருக்கும் அந்த விஷன் வரப்போகுது. அவர் இப்படி வரும்போது நீங்கள் எடுத்துக்கிங்களேன், என்னப்போ எதுக்கு அவரை போட்டு நெரிச்சு பிடிச்சி தள்ளி நீங்களும் அசிங்கப்பட்டு அவரையும் அசிங்கப்படுத்தி? ஒரு ஊடகம்னா ஒரு கண்ணியம் வேணும் இல்லைங்க. எல்லா சேனல்லையும் இருக்கிற நியூஸ் எடிட்டர் கேட்பார், நல்லா அழகாக யாரும் எடுக்காத கோணத்தில் நீ எடுத்துகிட்டு வாம்பார். அவர் உள்ளே உட்காந்துட்டு சொல்கிறவர், கட்டளை போடுறவர். போகிறவங்களுக்கு தானே இந்த வழி தெரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நல்லா போட்டு நல்லா அவர் வரும்போது அங்கேருந்தே எடுங்களேன், தூரத்துலேருந்து அப்படியே லாங் ஷாட்லேருந்து எடுங்க, உங்களை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் எடுங்க. அவரே நின்று ஹாய் கூட சொல்லிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ஏன் வெறுக்கிறாரு, இந்த ஊடகத்தை ஏன் வெறுக்கிறாருன்னா இதுக்கு தான் வெறுக்கிறார். அப்போ இது அடிப்படையில் மாறணும். எல்லாரையும் தற்குறின்னு திட்டுறதை விட முதல்ல இவங்களே நம்ம தான் தற்குறியோன்னு நினச்சி முதல்ல சரி பண்ணிக்கணும். நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆனால் அப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டார், நான் அதை வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நிலைமைக்கு தான் கடைசியில் தலை. அவருடைய மேனேஜர் வந்து அதை மறுக்கிறார், இல்லைங்க அவர் அப்படிலாம் சொல்லலை அப்படின்ட்டு. நீடுன்னு சொன்னாருன்னு அப்புறம் இவங்க ஒரு பக்கம் அவர் நோ நீடுன்னு சொன்னாருன்னு அந்த நோவை தூக்கிட்டாங்க. நீடுன்னு சொன்னார் அப்படின்னு இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் அது அந்த ஃபோட்டோ கார்டை ரெடி பண்ணி
அதை ஒரு பக்கம் அடிச்சுருந்தாங்க. இது பாருங்க, ஒருத்தர் ஓட்டு போட வர்றது தப்புங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி வருவார் அவர்? பெரிய ஒரு சிக்கலாக போயிடும். ஆனால் இது எப்படி சார் இந்த ஃபோட்டோஸ் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் ஃபோட்டோ எடுத்து அஜித் அவர்களோட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ எல்லாரும் அதுக்கு மேலே தலைவர்கள் வெக்கப்படணுங்க. அவர் நேரடி அரசியலுக்கு வராதவர், எங்கேயுமே அது குறித்த கருத்தை சொல்லாதவர். அவருடைய ஃபோட்டோ ஒருத்தர் கொடுக்குறாருன்னா வாங்கிட்டு இப்படி காட்டுறது எவ்வளவு முள்ள மாதிரித்தனம். அது செய்யலாமா? ஒருத்தர் செய்கிறாங்களே இங்கே. அவர் நேரடியாக அது ஆதரிக்கல. நேரடியாக ஆதரிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பேனரை ஒரு தலைவர் காமிச்சிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் எந்த அரசியல்லையும் ஈடுபடாத ஒருத்தருடைய ஃபோட்டோவை ஒருத்தர் தூக்கிட்டு வந்து தராரு, அதை நான் இப்படி காட்டுவேங்கிறது ஒரு மலிவான அரசியல் தானுங்க. அதை ஒரு தலைவர் செய்யலாமா? அதை இங்கே செய்கிறாங்களே. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கும்போது திடீர்னு வெங்கட் பிரபு அவர்கள், அஜித் அவர்கள், அப்புறம் ஆதிக் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வெளியே இருந்தது. இது எந்த மாதிரியான இது? அஜித் அவர்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறார், அடுத்த படத்துக்கு என்ன ஆக போகுது? அவர் சொந்த படம் தயாரிக்கிறதா தான் இப்போதைய வரைக்கும் நிலைமை இருக்குது. ஆனாலும் அவங்க தொடர்ந்து வேறு சில தயாரிப்பாளர்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை வரலைன்னா கட்டாயமாக சொந்த படமாக தான் அஜித் பண்ண போகிறார். அதில் வேறு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வெங்கட் பிரபுவை பொறுத்தளவுக்கு அவர் சிவகார்த்திகேயன் படம் தள்ளி போயிட்டுருக்கு. ஓகே, அவருக்கு இமீடியட்டாக ஒரு ஹீரோ வேணும். அவர் யாரும் இல்லாததுனால அவர் தொடர்ந்து அஜித்தை பேசிகிட்டே இருக்கார். நம்ம தொடர்ந்து பண்ணலாம், மங்காத்தா 2 பண்ணலாம்லாம் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அதுக்கான வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரியல, அது அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் வெங்கட் பிரபுவோட ட்ராவல் பண்ணால் கூட உடனே பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல ஆதிக் படம், அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா படம், அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபு வருவார். அந்த லைனப்பில் தான் வருவார். அண்ட் எல்லா இடத்துலையும் திடீர்னு அரசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாமே வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ராஜன் வகைராவும் சேர்ந்து எடுக்கிறாருங்கிற மாதிரி. இப்போ 2 படங்களும் ஒரே சைமல்டேனியஸில் போதா? என்ன மாதிரியான போயிட்டு இருக்காது? இல்லை, வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு படத்தில் போய் லாக் ஆனோம்னா அது பல வருஷங்கள் இழுத்துருதுங்கிற ஒரு பயம் அவருக்கும் வந்துடுச்சு. சிம்புக்கும் அந்த பயம் வந்துடுச்சு. சிம்பு என்ன பண்ணுறாரு, நம்ம வெற்றிமாறன்ட்ட போய் லாக் ஆகிட்டோம்னா நடுவில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் நின்றுச்சுன்னா அது அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இப்போ பேரலாம் நம்ம ஒரு படம் பண்ணலான்னு தான் அஸ்வத் மாரிமுத்து படத்தை அவங்க பிளான் பண்ணாங்க. அது மேயிலேருந்து ஷூட்டிங் போகலாங்கிற மாதிரி முதல்ல பிளான் பண்ணாங்க. இப்போ அவர் ரஜினிக்கு வந்துட்டார். ஆமாம். ஸோ அங்கே ஒரு இழுபறி ஒன்று போயிட்டே இருக்குது. இப்போ சிம்புவும் ஒரே நேரத்தில் 2 படங்கிற முடிவு எடுத்திருக்கிறாரு. வெற்றிமாறனும் ஒரே நேரத்தில் 2 படங்கிற முடிவு எடுத்திருக்கிறாரு. ஒருவேளை சிம்பு காம்பினேஷனில் அந்த படம் பண்ணுறதில்ல ஏதோ ஒரு சிக்கல் வருது. ஒன்று சிம்புவால் பிரச்சனை வருது, இல்லைனா தயாரிப்பாளராக பிரச்சனை வருது, இல்லைனா வெற்றிமாறனுக்கு பிரச்சனை வந்துடுது. ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிட்டாருன்னு வைங்க மைண்ட் அளவில். சரி, இது தூக்கி ஓரம் ராஜன் வகைரா பண்ணிட்டு வருவோம், அது ஒரு வாரம் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் டியூன் ஆகிட்டார். ஒரு வகையில் நல்லது தான் வச்சுங்களேன். ஓகே, ஆனால் ரீசெண்டாக வந்த ஃபோட்டோ பெரிய ஸ்பெகுலேஷனை க்ரியேட் பண்ணுச்சு. சிம்பு அவர்கள், சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பிக்சர். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அந்த யூனிவர்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம். ஆமாம், அது வட சென்னையிலேருந்து ஒரு இது தானே, ஒரு கிளை தானே இந்த கதை. ராஜன் வகைரா ஒரு கிளை, இது இன்னொரு கிளை. அதை ஒரே நேரத்தில் 2யும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பஸ் இது கிரியேட் இருக்கும் கட்டாயமாக. கண்டிப்பாக அவருடைய படங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னன்னா ரீசெண்டாக ரஜினி அவர்களுடைய படத்தோடைய டேரக்டர் மாற்றம் தான் ரொம்ப பெரிய ஒரு டாக்காக போயிட்டு இருக்கு. 173க்கு சிபி அவர்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரைக்கும் வந்தது. கடைசி வரைக்கும் ஃபைனல் ஆகாமல் வந்து சிபி அவர்களோட ஃபைனல் ஆச்சு. திடீர்னு மறுபடியும் அஸ்வத் அவர்களோட டாக்ஸ் போகுது. இது என்ன மாதிரியான இது? இப்போ 2 பேரையும் ஸ்டாண்ட் பையில் வச்சிருக்காரு. 2 பேரும் இன்னும் ஃபைனல் முடிவுக்கு வரல. ராஜ்கமலை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சார் 2 டைரக்டரை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, நாங்கள் இதில் தலையிடல, முழுக்க ஹீரோ 100% ஓகே சொன்னால் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் ரஜினி சொன்ன கரெக்ஷனை சிபி சக்கரவர்த்தி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, உட்காந்து இந்த டீமோட ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் திரும்பவும் சொல்லி அது ரஜினிக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிபி சக்கரவர்த்தி, அப்படி இல்லைன்னா அஸ்வத் மாரிமுத்து அவர் ஒரு லைன் சொல்லி அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறது சரியாக இருந்தால் அவரோட போயிடுவார். இப்போ பிரச்சனை ரஜினி கையில் இருக்குது. ஓகே, ஸோ அவர் சூஸ் பண்ணுறது தான். ஏன்னா ஜெயிலர் 2 ரேப் ஆயிடுச்சு. இப்போ இது தள்ளி போகும் பட்சத்தில் 174ம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இது முடிச்சாதானே அதுக்கப்புறம் நீங்கள் ரஜினி கமல் இணைகிற படத்துக்கே போக முடியும். ஸோ அதனால் முதல்ல இதை ஃபைனல் பண்ணணும் அவர் யாருன்னு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி.